அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மை பற்றி நாமே குறைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஒன்று ஞாபகம். இந்த ஞாபகம் மருதி அப்படின்னு சொல்றது வந்து எல்லா ஏஜ் குரூப், குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்முடைய எவ்ரிடே லைஃப்ல வந்து கேஷுவல் நம்ம பேசுறதுல இருந்து நம்முடைய ப்ரொஃபஷன் ஆகட்டும், இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்ல ஆகட்டும், இந்த ஞாபக மருதி அப்படின்னு சொல்றது பொதுவான ஒரு விஷயம். அதுவும் குழந்தைங்க கேட்கவே வேண்டாம், ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் உட்காந்து படிப்பாங்க. அதே வேகத்துல போய் டக்குன்னு மறந்து போயிடுவாங்க. பொதுவா வந்து நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஞாபக சக்தியை வந்து நம்ம எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற என்னென்ன மாதிரி ஃபுட் சாப்பிடலாம், இல்ல வேற எதுவும் இருக்குதா, இல்ல கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணலாமா அப்படிலாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதே வந்து ப்ரொஃபஷனலா ஒரு நம்ம ட்ரைனிங் மாதிரி எடுத்து அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதோடைய ரிசல்ட்டே கம்ப்ளீட்டா வேற மாதிரி தான் இல்லையா? சோ இந்த மெமரி அப்படின்னு வரும்போது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஆசை இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு இந்த மெமரி பவர் பத்தி பேசுறதுக்காக தான் ஒரு கெஸ்ட வந்து இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். Very happy to welcome Dr. Sriram Santosh, the founder of Mr. Brainius the Mind Gym. இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் மெமரி கோச். ஒரிஜினலி அவங்க வந்து ஒரு ஐடி துறையை சார்ந்தவங்க. ஐடி துறையில இருந்து இந்த துறைக்கு மெமரி எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஈர்ப்புனால வந்து அவங்களுடைய ஃபீல்ட மாத்தி இந்த ஃபீல்ட்ல வந்து இன்டர்நேஷனல் மெமரி கோச் the last 13 years வந்து இந்த அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 yearsல இருந்து 85 years ஓல்டு பீப்புள் வரைக்கும் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய மெமரி பவர் வந்து எப்படி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து அவர்கள் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது வந்து அவங்க அந்த ட்ரெயின் பண்றது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படிஷன்ஸுக்கும் ரெடி பண்றாங்க. சோ எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுமே வந்து காம்படிஷன்ஸ் கூட இன்டர்நேஷனல் லெவல்ல போறாங்க. எஸ்பெஷலி இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த காம்படிஷன்ஸ்க்கு அட்டென்ட் பண்றது கூட இவங்க ட்ரெயின் பண்றாங்க. அந்த டாக்டரேட் பண்ணிருக்கிறது வந்து இவங்க மெமரி அண்ட் மைண்ட், அதுல வந்து டாக்டரேட் பண்ணி வித்தியாசமா இருக்குது இல்ல. ஏன்னா டாக்டரேட் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த மெமரி அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நான் கொஞ்சம் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொஃபைல் எங்களோடது. சோ இன்னைக்கு வந்து இந்த மெமரி பவர் ரிலேட்டடா வந்து நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் ஸ்ரீராம் சந்தோஷ். வணக்கம். சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. இன்டர்நேஷனல் மெமரி எக்ஸ்பர்ட். நான் வந்து நிறைய பேர் வந்து பிஹெச்டி வந்து அதாவது நிறைய சப்ஜெக்ட்ல வந்து பண்ணியிருக்கிறது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து நீங்க அந்த மைண்ட் அண்ட் மெமரி டெவலப்மெண்ட் அண்ட் மைண்ட் அதுல வந்து பிஹெச்டி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா இது மாதிரி நான் கேள்விப்பட்டதுல தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இதுல கூட பிஹெச்டி பண்ற டாக்டரேட் பண்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். நான் வந்து இந்த ஃபீல்ட்ல ஒரு லாஸ்ட் 12 இயர்ஸா வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 85 வயசு வரைக்கும் கூட நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 48,000 பேருக்கு மேல நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒரு 14 கண்ட்ரீஸ்ல நான் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கேன், எல்லாமே ஆன்லைன்லயே. லாஸ்ட் 7 இயர்ஸாவே வந்து ஆன்லைன்ல கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெமரி மட்டும் இல்லாமல் ஸோ மைண்ட் ரிலேட்டடாக வந்து என்ன சேலஞ்சஸ் இருந்ததுனால அதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு செஸ்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த வேர்ல்டு நிறைய இடத்துல வந்து செஸ் சாம்பியன்ஷிப்ஸ் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி மெமரிலையும் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50 கண்ட்ரீஸ்ல வந்து மெமரிக்கான சாம்பியன்ஷிப் நடந்துன்னு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான சாம்பியன்ஷிப் நடக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடுக்கு நான் தான் பிரசிடென்டா இருக்கேன், மெமரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலோட பிரசிடென்ட். அதனால தமிழ்நாட்டில் எங்க வந்து நம்ம மெமரி சாம்பியன்ஷிப் வந்தாலும் நமக்கு எழுதான் வந்து வரும். ஸோ மெமரி சாம்பியன்ஷிப்லன்னு சொல்லும் போது ஒருத்தரோட மெமரி பவரை வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து எடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியும். ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்களே வந்தாலும் இந்த சாம்பியன்ஷிப்ல வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு மெமரி சாம்பியன்ஷிப்ல ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிஜமானமே ஒரு ஹை பொட்டென்ஷியல் இருக்கணும், ஹை லெவல் ஆஃப் மெமரி பவர் இருக்கும். இது வந்து யாரும் ஒரு ஸ்பெஷலா வந்து இந்த மெமரி பவர் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. இது எந்த ஒரு ஹியூமன் பீயிங்னாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து யாரும் நம்ம டேப் பண்ணாததுனால நம்ம பிரெயினோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாமையே நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மெமரி சாம்பியன்ஷிப் வந்து அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து பண்ண வச்சுட்டு இருக்கோம். இதை தாண்டி உங்களோட மெமரி ஸ்கில்ஸை வந்து நீங்க வந்து இந்த வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட்ஸும் வந்து அதுக்கான ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 27 வேர்ல்டு ரெக்கார்ட் ட்ரைனர்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி மென்டர் பண்ணி அவங்கள வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ண வச்சிருக்கோம். இன்னும் நிறைய வந்து போயிட்டு இருக்கு.
ஸோ வெரி நைஸ். ஏன்னா நீங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படிஷனுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெடி பண்றீங்க. அது 5 to 85 இயர்ஸ் ஓல்டு பீப்புள் வரைக்கும் வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஞாபக சக்தி வந்து தேவைப்படுது இல்லையா? மறந்து போயிடணும் அப்படின்றது ஒரு பெரிய குறையாகவே இருக்கு. கண்டிப்பா. ஆமா. சோ இது வந்து நீங்க உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி நீங்க இதுல பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? இல்ல இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கரியர் ஆரம்பிச்சது ஐடில தான். ஸோ நான் படிச்சது எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான். ஸோ நான் எப்பயுமே ஒரு கிரியேட்டிவா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். சரி, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மெமரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது கேள்விப்பட்டு அவங்க கூட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க கூட நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இந்த இதை வந்து ஒரு கரியரா இது ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதில் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தவே கம்ப்ளீட்டா வந்து இதுல ஒவ்வொரு 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 85 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 85 இயர்ஸ்லயுமே வந்து மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது லைவா நம்ம பார்த்ததுனால ஸோ கம்ப்ளீட்டா இதை வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இல்ல 85 இயர்ஸ் பீப்புள் கூட அந்த மாதிரி மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா அப்போ எந்த வயசுலயுமே வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க உங்களுடைய ட்ரைனிங் மூலமா. ஓகே. சோ இப்போ கேள்வி அப்படின்னு சொல்லும்போது வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்குமே பீப்புளுக்கு வந்து மறந்து போறாங்க இல்ல மெமரி பவர் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு மெமரி குறையிறதுக்கு என்ன ஒரு மெயின் ஃபேக்டர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ மெயின் ஃபேக்டர்ஸ் சொல்ல போனோம்னா இப்போ என்கிட்ட வர பேரண்ட்ஸ் சொல்றது 10ல் 7 ல இருந்து 8 குழந்தைங்களுக்கு வந்து இருக்க மேஜரான ப்ராப்ளம் வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இஷ்யூஸ். இது மெயினா எதுக்காகன்னு சொன்னா அதுவும் கோவிட்க்கு அப்புறமா வர்றது நீங்க பாத்தீங்கன்னா இருக்க குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ்னால வந்து பெரிய சேலஞ்சா வந்து அவங்களுக்கு இருந்துருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னா மெயினா இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட யூசேஜ் ரொம்ப அதிகமா வந்து மொபைல் போன்ஸோ டிவிலயோ ரொம்ப அடிக்டடா வந்து குழந்தைங்க வந்திருக்காங்க. ஈவன் சாப்பிடும் போது கூட மொபைல் போனை வச்சுக்கிட்டோ இல்ல டிவியை பார்த்துக்கிட்டே தான் நிறைய குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மேஜரா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கான்சென்ட்ரேஷனை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடியதா வந்து இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து சரியாவே இல்லை. நைட்டு 12 மணிக்கு படுக்கிறது, காலையில வந்து ரொம்ப ஏர்லியா எழுந்துக்கிறது, ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறது, 10 மணிக்கு எழுந்துக்கிறது, 11 மணிக்கு எழுந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் ப்ராப்பரா இல்லாததுனால கூட குழந்தைங்களுக்கு வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஓவர்லோடட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் எதை ப்ராசஸ் பண்றது, எதை வந்து விடுறது, எதை வந்து அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தெரியாததுனால கூட இது வந்து கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் பார்த்தோன்னா ஓவர்லோட் நிறைய படிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பயங்கர ஸ்ட்ரெஸ். இப்போ அந்த குழந்தைங்களே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருது, ஆங்ஸைட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கு காரணமா இருக்கலாம். சோ இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க குழந்தைங்களுக்கு கூட. கண்டிப்பா. இப்போ முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 o'clock நம்ம படுப்போம், காலையில வந்து ஒரு 5-6ல வந்து எழுந்துருவோம். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து மாறி இருக்கு. ஸோ அதுவும் ஈவன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்குமே சரி பெரிய கான்சென்ட்ரேஷன் சேலஞ்ச் வந்து அது வந்து பண்ணுது. மேஜரா வந்து பிரெயினை வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த ஸ்லீப் பேட்டர்ன் சரியில்லாத. ஸோ அதை வந்து கண்டிப்பா மாத்தணும். மாத்தினா ஈஸியா வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிடே அந்த ஃபிக்ஸ்ட் டைமுக்கு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல 8 ஹவர்ஸ் அதை வந்து கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி தூங்கணும் அப்படியா? 8 ஹவர்ஸ்ன்னு சொல்றது இப்ப நைட்டு 12 மணிக்கு போயிட்டு படுத்துட்டு காலையில 8 மணிக்கு எழுந்துக்கிறது அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு 10 மணிக்கு வந்து தூங்க போகணும் அப்படின்றத ஸ்கெடியூல் பண்ணி காலையில ஒரு 5 o'clock 6 o'clock எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்லீப்ன்றது நம்ம தூங்கும் போது மட்டும்தான் நம்ம பாடி வந்து இருக்க ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து ரிப்பேர் பண்ணு. ஸோ அதுக்கு ஸ்லீப் பேட்டர்ன்ன்றது 10 to 5 இஸ் சூட்டபிள் ஸ்லீப் பேட்டர்ன். ஸோ நைட் வந்து 1 மணிக்கு படுத்து காலையில வந்து 8 மணி 9 மணிக்கு எழுந்துக்கிறது வந்து கரெக்டா நான் நல்லா தூங்கிட்டேனே 8 மணி நேரம் தூங்கிட்டேனே அப்படின்றது வந்து கரெக்ட் இல்லை. ஆனா இந்த மாதிரி வந்து ஸ்லீப் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் 10 to 5 இஸ் தி ஐடியல் டைம் ஃபார் எவ்ரிபடி டு ஸ்லீப். அதே மாதிரி தூங்க போறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மொபைல் போன் வச்சு பார்த்துட்டு. ஸோ அதுவும் வந்து தப்பு. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடியாவது உங்க மொபைல் போனை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம படுத்த உடனே நம்மளால ஈஸியா வந்து தூங்கிடும். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து
பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அவங்களோட மொபைல் போனை தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மொபைல் போன் அப்படி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க தூங்கவே வந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது கம்ப்ளீட்டா வந்து இந்த மெலட்டோனின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து பிரெயின்ல வந்து செக்ரீட் ஆகாம போயிடும். அது செக்ரீட் ஆகலன்னு சொன்னா உங்களால வந்து ப்ராப்பரா தூக்கம் இருக்காது. சோ இப்போ வந்து குழந்தைங்க வந்து நிறைய ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க எக்ஸாம்க்கு முன்னாடி, இல்ல ரெகுலராகவே படிக்கிறாங்க. ஆனா அதே விதத்துல இப்போ எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் போற டைம்ல பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஏதாவது லைக் ஒரு ஸ்டடி ஹேக் அந்த மாதிரி எஃபெக்டிவ் மெத்தட் ஏதாவது இருக்குதா? இல்ல வந்து ஹவு மெனி ஹவர்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் ஹவர்ஸ் இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹவர்ஸ் படிச்சா பெட்டரா வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்குதா? நீங்க பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா என்ன படிச்சாங்கன்னு கேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10% கூட அவங்க படிச்சதுல வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து வெறும் மக்கப் பண்ணி நிறைய குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி அதுல இல்ல. ப்ராப்பரா வந்து எந்த ஒரு டெக்னிக்ஸையோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாம அவங்க வந்து படிக்கிறதுனால அவங்க மெமரைஸ் பண்ற விஷயம் அவங்களால மெமரைஸ் பண்ணிக்க முடியாம போயிடுது. அடுத்த நாள் கேட்டு பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களோட ஸ்டடி மெத்தட்ஸ்ல வந்து கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க, விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுங்க, நிறைய இமேஜின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்படிலாம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி படிக்கும்போது நம்ம படிக்கிறது கண்டிப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல போய் நம்ம எழுதும் போதும் அது அப்படியே வந்து நம்ம படிச்சதை அப்படியே எழுத முடியும். ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 to 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி படிச்சா போதுங்களா? இல்ல அதே மாதிரி கண்டினியூஸா வந்து 3 to 4 ஹவர்ஸ் படிக்கிறதும் வந்து நான் வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா உங்க பிரெயின் வந்து ஒரு விஷயத்த கண்டினியூஸா உட்காந்து ஹவர்ஸ் கணக்குல வந்து ஃபோக்கஸ் பண்ணறதுக்கு நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பிரெயின் வந்து பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு 1/2 hour படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நடுவில் ஒரு பிரேக் கொடுக்கலாம். படிச்சு முடிச்சதுக்கு 10 நிமிஷம் படிச்சு அந்த பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க பிரெயின் என்ன பண்ணும், நீங்க படிச்ச விஷயத்த ப்ராப்பரா வந்து உங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது 10 நிமிஷம் பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து நீங்க வந்து அதை ரிவைஸ் பண்ணும்போது நீங்க படிச்ச விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங்கா அது மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நடுவில் ஒரு இன்டர்வல் கொடுத்து ஒரு விஷயத்த வந்து படிக்கும்போது நம்ம பிரெயின்ல அந்த ப்ராப்பரான அலோகேஷன் வந்து ஆகுது. அதே மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது அது இன்னும் டபுளா வந்து உங்க பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ நீங்க ரீகலெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து ரீகலெக்ஷன் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கண்டினியூஸா படிக்கிற மெத்தட் வந்து கண்டிப்பா வந்து அது கரெக்டா இருக்காது. நான் வந்து படிக்கும்போது கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கிறது அவங்கள வந்து இன்னும் வந்து ஃபோக்கஸ்டா இல்லாம தான் வந்து டைவர்ட் பண்ணுமே தவிர அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலயும் இது ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு பதிலாக நடுவில் இன்டர்வல் கொடுத்து படிக்கும்போது ஈஸியா வந்து அவங்களால நிறைய விஷயத்த மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ரீகலெக்ஷன் அவங்களால ஸ்ட்ராங்கா வந்து பண்ண முடியும். அப்ப வந்து அந்த கண்டினியூஸா படிக்கிறதுனாலே அவ்வளவு இமீடியட்டா மறந்து போயிடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து ஃபோக்கஸ் வந்து அவ்வளவு நாளும் வந்து ஒரு பிரெயினால வந்து கொடுக்க முடியாது. அது இப்ப இருக்க டைவர்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஏஜ்ல அவங்களால வந்து நிறைய விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய அந்த அகாடமிக் என்ன இன்ஸ்டிடியூஷன் இல்லையா நீங்க வச்சிருக்குது, ஸோ அதுல வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி வந்து இந்த காம்படிஷன் பர்பஸ்க்காக வர்றாங்களா, இல்ல ரெகுலராகவே இந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம நல்லா பண்ணணும், ஐ மீன் நல்ல பெட்டரா வந்து மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி எதுவும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வராங்க? மேஜரா வர்றது வந்து பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஸ்டடீஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணணும். அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேஜரா வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வராங்க. ஸோ அதை தாண்டி இதை நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அடுத்த லெவலுக்கு அவங்க மெமரி பவர் கொண்டு போகணும் அப்படின்னு பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து காம்படிஷனுக்கு அதுக்கு மேல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வராங்க. ஸோ இது வந்து நீங்க இந்த ஜஸ்ட் 1-on-1 ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுப்பீங்களா? மேஜரா நம்ம 1-on-1 ட்ரைனிங் தான் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்து வரவங்க எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து எதிர்பார்த்து தான் வராங்க. அதனால வந்து நம்ம கேரண்டீடா ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ வரவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உங்களோட மெமரி பவர் 2x 3x நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். அதனால 1-on-1 கோச்சிங் மேஜரா இருக்கும். குரூப் கோச்சிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மினிமல் லெவல் ஆஃப் குரூப் கோச்சிங் வந்து பண்றோம். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கோச்சிங் தான் நீங்க கொடுக்குறீங்க. அதுவும் எனக்கு நீங்க சொல்றீங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து பேஷன் இருந்ததுனால இதை வந்து கண்டினியூ பண்றீங்க. அது நல்ல சக்சஸா வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஞாபக சக்திக்கு வந்து நிறைய வந்து அந்த ஃபுட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா. பட் அதே நேரத்துல இந்த பிராக்டிஸ் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்ல வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க.
சோ இப்ப இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல போகக்கூடியவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம ட்ரைனிங்குள்ள வரும்போது அவங்க மெமரி லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது முதல்ல செக் பண்ணணும். அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்லி தருவோம். அந்த டெக்னிக் அவங்களால அப்ளை பண்ணி சூப்பரா அவங்களோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்க டெக்னிக் சொல்லி கொடுத்து கொண்டு போயிட்டே இருப்போம். இந்த ஒரு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட மெமரி பவரை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு ஒரு டைட்டில வந்து சூஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்குமோ, அவங்களோட ஸ்கில் வந்து எதுல வந்து நல்லா இருக்கும் அதை பார்த்து அதுக்கான சூட்டபிள் டைட்டில் சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் வேர்ல்ட் ரெக்கார்டை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா, ஏஷியா, லிம்கா அண்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த 4 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து பசங்க வந்து பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி அந்த ஸ்பெசிபிக் டைட்டில வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டைட்டில்ல அவங்களோட அந்த கரெக்டா அந்த ஒரு ரெக்கார்டா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு இது வந்து இருக்கணும். அந்த ரெக்கார்ட் டீம் வந்து இதை அப்ரூவல் பண்ணி அதை வந்து ரெக்கார்டா கன்வெர்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்து இது வந்து யாருமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு மெஷர்மெண்ட், நம்ம அந்த ஒரு மெஷர்மெண்ட் பார்த்து யாருமே இதை வந்து ஈஸியா வந்து பிரேக் பண்ண முடியாது, யாருமே வந்து ஈஸியா அந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து வேர்ல்ட் ரெக்கார்டா கன்வெர்ட் பண்ணுவோம். அத எவ்ரி இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்க தானே? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், how many ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க பிளானிங் டு சென்ட் ஃபார் இதுக்கு காம்படிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க? இல்ல, இது வரைக்கும் நான் வந்து ஒரு 48,000 இண்டிவிஜுவல்ஸ் நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நம்மளோட ட்ரைனிங்ல. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஏஜ் கேட்டகரிஸ்ல வந்து வந்துட்டு இருப்பாங்க. 5 வயசுல இருந்து வந்துட்டு இருக்காங்க, ஈவன் அடல்ட்ஸ் வந்து வராங்க, 20-25 இயர்ஸ்ல இருந்து வராங்க, ஈவன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல இருக்கவங்க, டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், இது மாதிரி வந்து இருக்கவங்களும் வராங்க. ஹையர் எஜுகேஷன் போகணும்னு ஆசைப்படுவாங்க. நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு சார், எனக்கு ஆனா ஞாபகம் வச்சுக்க முடியல. ஈவன் எம்பிபிஎஸ் வந்து எம்டி பண்ணிட்டு இருக்கவங்க, மாதிரிலாம் இருக்கவங்களும் நம்ம கிட்ட வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களோட கரண்ட் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அவங்க மெமரி பவர் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி நிறைய ஸ்பீட் ரீடிங் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைஸ்டா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷலைசேஷன். ஓகே, சோ ப்ரொஃபஷனல்ஸ் கூட இந்த மாதிரி காம்படிஷன் போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. காம்படிஷனும் போவாங்க. அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்களோட மேஜரான விஷயம், அவங்களோட கோல் இதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த மெமரி ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்த கேள்வி வந்து, இப்ப மெமரி பேலஸ் அப்படின்றது வந்து ஒரு பாப்புலர் இது இல்லையா? இப்ப காம்படிஷன் போறோம், எஸ்பெஷலி இப்ப நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மெமரி பேலஸ் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. சோ அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த மெமரி பேலஸ் அப்படின்னு? நீங்க அதை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்றீங்களா உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு? கண்டிப்பா. இந்த உலகத்துல மெமரி ட்ரைனிங் அப்படின்னு பண்றவங்க மெமரி பேலஸ்ன்ற டெக்னிக் இல்லாம யாருமே வந்து இல்லை. இந்த மெமரி பேலஸ் டெக்னிக் அரௌண்ட் ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கிரீஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரில வந்து இதை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. சைமனைடிஸ் ஆஃப் சியோஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அந்த ஒரு பேலஸ்க்குள்ள இந்த மெமரி டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சு சொன்னதுனால அந்த டெக்னிக் வந்து பேர் மெமரி பேலஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெமரி பேலஸ்ன்னு சொல்லக்கூடியது, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு லொகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீடு, இப்போ நீங்க டெய்லி வந்து போயிட்டு வர ஸ்கூலோ காலேஜோ, இல்ல நீங்க டெய்லி ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருப்பீங்க. அந்த ரூட்ல இருக்க ஒரு ஃபெமிலியரான பாத், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஃபெமிலியரான ஒரு பாத்தோ, இந்த ஃபெமிலியரான லொகேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை அதுல கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஈஸியா வந்து அதை ரீகால் பண்ணி அதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அதை வந்து ரீகால் பண்ண முடியும். இதுதான் மெமரி பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய டெக்னிக். இது வந்து நம்ம எல்லாருமே அதை வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது யூஸ் பண்ற விஷயத்த நம்மளால ஈஸியா வந்து ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மெமரி பேலஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்ட்ல இருக்க அதிகமா மெமரி பவர் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த மெமரி பேலஸ் டெக்னிக் யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஃபெமிலியரான டெக்னிக், அவ்வளவு ஒரு ஃபேமஸான டெக்னிக், ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் கூட. ஒரு கம்ப்ளீட் புக்கையே இந்த மெமரி பேலஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால மெமரைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் புக்கே மெமரைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சோ நீங்க அப்ப ரெகுலரா அதை ஃபாலோ பண்றீங்க? ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்றீங்க மெமரி பேலஸ்? கண்டிப்பா. மெமரி பேலஸ் டெக்னிக் வெரி பவர்ஃபுல் டெக்னிக். அது நம்ம கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்.
நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால வந்து அதுல இருக்க வந்து நீங்க இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த ஸ்டோர் பண்ணி வச்ச இன்ஃபர்மேஷனை உங்களால எப்ப தேவையோ அந்த தேவைப்படுற டைம்ல ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து இப்ப சின்ன குழந்தைங்க இப்ப 5 இயர்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்குமே இது அப்ளை ஆகும்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட லெவல்ல நம்ம ஒரு பேசிக் மெமரி பேலஸ் டெக்னிக் சொல்லி கொடுப்போம். இதுலயே வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் ஒரு 1000 பேஜ் உள்ள புக்கை ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு 500 நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு 100 ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஞாபகம் அனுப்பிச்சிங்கன்னா கூட ஞாபகம் வச்சுக்கிறது மெமரி பேலஸ் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெமரி பேலஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ இன்டர்நேஷனல் மெமரி எக்ஸ்பர்ட் அப்படின்னு உங்களுடைய அந்த ப்ரொஃபஷன் இருக்கும்போது நிச்சயமா நீங்களும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். நம்ம அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ டெய்லி ஹேபிட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். சோ ஒரு அதாவது என்ன சொல்றதுக்கு, ஒரு ஹெல்தி பிரெயின் நாம இம்ப்ரூவ் பண்ணணும், மெமரி பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்தி பிரெயினை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு டெய்லி ஹேபிட் அப்படின்னு நீங்க வந்து எதை வந்து what do you recommend? இப்போ டெய்லி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நாங்க ஒரு 12 விஷயம் சொல்லுவோம். இந்த 12 விஷயத்த நம்ம அலைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரெயின் வந்து ஹெல்த்தியாவோ ஸ்ட்ராங்காவோ நல்ல ஒரு ஆக்டிவா வந்து நம்மளால வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ஆஃப் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். அதுவும் நான் சொன்ன டைம்ல பிட்வீன் 10 to 5 10 to 6 நம்ம வந்து ப்ராப்பரா தூங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம், பிரெயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா தூக்கம், ஒரு நாள் நம்மளுக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னா அடுத்த நாள் நம்மளால வந்து நிம்மதியா இருக்க முடியாது. நம்மளுக்கு தலைவலிக்கும், இதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பிரெயின் நல்லா வந்து ஃபோக்கஸ்டா ஒரு கான்சென்ட்ரேஷனா வந்து அது வந்து ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தூக்கம் தான் முக்கியம். அதே மாதிரி உங்க பிரெயின் எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ நம்மளுக்கு வந்து தாகம் எடுக்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்ணும், தள்ளி போடும், விடுங்க இந்த வேலையை முடிச்சுட்டு குடிச்சிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்றது, நீங்க தாகம் எடுக்குதுன்னு சொன்னா உங்க உடம்புக்கு தாகம் எடுக்கல, உங்க பிரெயினுக்கு தாகம் எடுக்குதுன்னு தான் நீங்க வந்து எப்பவுமே வந்து நினைச்சுக்கணும். நீங்க எவ்வளவு தள்ளி போட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரெயின்ல இருக்க செல்ஸ் வந்து ஆக்டிவா இல்லாம இறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எப்ப தாகம் எடுத்தாலும் நம்ம உடனே தண்ணி குடிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பிரெயினுக்கு. அதை நம்ம ரெகுலரா வந்து பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம எப்பயும் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரெயின் ஃபுட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம். வால்நட்ஸ், அதே மாதிரி ஒமேகா 3 அதிகமா இருக்க ஃபுட்ஸ், ஸோ காலிஃப்ளவர், ஆரஞ்சஸ், இது மாதிரிலாம் வந்து பிரெயினுக்கு ஹெல்த்தியா தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். பிரெயின் நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பிரெயின் நியூட்ரிஷன் ரிச் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஓவர் யூசேஜ் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க குறைக்கிறீங்களோ உங்க பிரெயின் ஹெல்த்தை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்கில்ல வந்து புதுசா கத்துக்கிறது, புதுசா ஒரு ஸ்கில்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே உங்க பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம பிரெயின் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். ஸோ இத்தனை ஹேபிட்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ வந்து ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்ப இந்த ஹேபிட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி எக்ஸசைஸ், ஏதாவது சிம்பிள் எக்ஸசைஸ் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸா வாட் எவர், நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ட்ரெயின் பண்றீங்களா? நாங்க பிரெயின் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஒரு 300க்கு மேல எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ட்ரைனிங்ல. இப்படி பிசிக்கலா இப்படி ஜிம்முக்கு போய் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா பிரெயினுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஒரு மோர் தென் 300 எக்ஸசைசஸ் வந்து பண்றோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம ரெண்டு பிரெயினையும் சிங்க்ரனைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ யூஸ்வலா நம்ம பிரெயின் எப்படி இருக்குன்னா ஒன் சைடு வந்து டாமினண்டா தான் இருக்கு. ஒரு பக்கம் 60%, ஒரு பக்கம் 40%, ஒரு பக்கம் 55%, ஒரு பக்கம் 45%. அது மாதிரி வந்து ஒரு பக்கம் டாமினண்டா தான் இருக்கு தவிர ஒன்லி 5% இல்ல அதை விட லெஸ் தென் 5% ஆஃப் பீப்புள் தான் இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன்ல ரெண்டு பக்கமும் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி ஈக்குவலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு பிரெயினையும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பிரெயின் எக்ஸசைசஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. அதனால ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன பண்றோம்னா பிரெயின் எக்ஸசைசஸ் சொல்லி மோர் தேன் 300 எக்ஸசைசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ட்ரைனிங். ஸோ 300 டிஃபரெண்ட் எக்ஸசைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இது ரெகுலரா பண்ணும்போது உங்களோட பிரெயின் வந்து சிங்க்ரனைஸ் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிரெயின் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
நல்ல ஆக்டிவா வந்து பிரெயினை வச்சிருக்கோம். அவங்க கான்சென்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது நம்ம லைவா பார்க்க. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது 300 எக்ஸசைஸ் இப்போ நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும்போது டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இல்ல காமன் எக்ஸசைஸ் ஏஜ் குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு, எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ அட்வான்ஸ்ட் எக்ஸசைஸும் இருக்கு. ஸோ பசங்களுக்கும் வந்து தனியாக அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஸோ பெரிய அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ்ல இந்த எக்ஸசைசஸ் வந்து வரும். அப்ப இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா? ஏன்னா டூ மச் ஒர்க், நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டூ மெனி திங்ஸ் அவங்களுக்கு இருக்குது. எஜுகேஷன் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பெஸ்ட் அட்வைஸ் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாம கூலா அவங்களுடைய ஒர்க்கை ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி அஃப்கோர்ஸ் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா பிரேக்கே கொடுக்காம வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த டாஸ்க் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிடும். அதனால கண்டிப்பா வந்து நடுவுல சில பிரேக்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும். ஸோ பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்க பிரெயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம ஒரு 1 hour ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 minutes வந்து பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதே வந்து 2 hours ஒர்க் பண்ணா 10 minutes பிரேக் எடுத்தா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்படி இல்லை. 1 hour கண்டினியூஸா ஒர்க் பண்ணீங்கன்னா 5 minutes சொல்றோம். 2 hours ஒர்க் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 25 minutes அது ஒர்க் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ பிரெயினை வந்து நீங்க எவ்வளவு கவலை வந்து ஆக்டிவா வந்து வச்சுட்டே இருக்கீங்க ரிலாக்ஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் டயர்ட் ஆயிட்டு இருக்கும். அது டயர்ட் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கான ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரெஸ்ட் கொடுக்குற டைம் வந்து ரொம்ப அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. அதனால கண்டிப்பா வந்து நடுவில் பிரேக்ஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நான் சொன்னது திரும்ப சொல்றேன், அதே தான். ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் வந்து கரெக்டா நான் சொன்ன டைம்ல தூங்குனாங்கன்னு சொன்னா அவங்களோட பிரெயின் வந்து ப்ராப்பரா வந்து ஆக்டிவா வந்து இருக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்து நிறைய பேர் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்க பிரெயின் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அதோட ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து லூஸ் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாம ஒரு விஷயத்து மேல மட்டும் ஃபோக்கஸ்டா பண்ணும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம ரிலாக்ஸ்டா வந்து பண்ண முடியும். அதே மாதிரி படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுட்டு படிக்கிறாங்க. டிவி முன்னாடி உட்காந்து படிக்கிறது, மொபைல் போனை பக்கத்துலயே வச்சுட்டு படிக்கிறது. படிக்கும்போது என்ன ஆகும், நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண கூடாது, அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த நேரத்துல ஒரு கொஸ்டின் வந்து ஞாபகம் வருது. இப்போ வந்து பொதுவா சொல்லுவாங்க அதுல படிக்கும்போது வந்து மியூசிக் லிசன் பண்ணிட்டு படிச்சா இன்னும் நல்லா மெமரைஸ் பண்ணலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பத்தி நீங்க உங்களுடைய வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அது வந்து ஒரு அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு சொன்னா பாட்டு மாதிரி போட்டு கேட்டுட்டு படிப்பாங்க. பாட்டு கேட்டுட்டு படிச்சா நம்ம பாட்டு மேல கவனம் போவோமே தவிர நம்ம படிப்பு மேல நம்மளுக்கு கவனம் போகாது. ஸோ அந்த பாட்டையே இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கா வந்து சில பேர் கேட்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அதே பாட்டை போட்டு கேட்டாலும் என்ன ஆகும்னா அந்த பாட்டு தான் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குமே தவிர நம்ம படிப்புல மேல ஃபோக்கஸ் போகாது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா ஒரு ரிலாக்ஸேஷன் மியூசிக்னு இருக்கும். நீங்க வந்து யூடியூப்ல போய் தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன் மியூசிக் ஃபார் ஸ்டடி, இல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கும், இல்ல இது மாதிரி டீப் ஓஷன் மியூசிக் இருக்கும். அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் மோடுக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்கான மியூசிக்ஸ். ஸோ அந்த மாதிரி மியூசிக்கை போட்டு படிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இந்த மாதிரி வந்து மியூசிக்கா வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். ஜென்ரல் மியூசிக் வந்து படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு கீபோர்டு மியூசிக் மட்டும் அந்த மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரி மியூசிக் போட்டுட்டு படிக்கும்போது நம்மளால ஃபோக்கஸ்டா படிக்கும். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ஓகே தான், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிரெயின் ரிலேட்டடா கேள்விகள் வந்து இன்னும் நிறைய இருக்குது, நான் கேட்டுட்டே இருக்கலாம். அப்கோர்ஸ் இப்போ வந்து அடுத்தது கடைசி கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வாட் இஸ் த பெஸ்ட் டெக்னிக் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல அடல்ட்ஸுக்கோ யாருக்குனாலுமே அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்தி பிரெயினை மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு பெஸ்ட் டெக்னிக் எவ்ரிடே லைஃப்ல அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன உங்களுடைய சஜஷன் என்ன?
இப்போ நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்க டீச்சர்ஸ்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, வெறும் படிக்க மட்டும் செய்யாதீங்க, படிச்ச உடனே உடனே எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் படிச்ச உடனே எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, 1 டைம் ஆஃப் ரைட்டிங் இஸ் ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எழுதி கூட பார்க்க வேண்டாம், நீங்க படிக்கிற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க சொல்றோம் அப்படின்னா, 1 டைம் ஆஃப் விஷுவலைசேஷன் இஸ் ஈக்குவல் டு மோர் தேன் 50 டைம்ஸ் ஆஃப் ரைட்டிங் நான் சொல்வேன். ஏன்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து அந்த விஷயத்த நம்மளோட பிரெயின்ல டீப்பா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த பிரெயின்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இன்ஃபர்மேஷனை ஈஸியா ரீகால் பண்ண முடியும். அதே மாதிரி பிரெயின் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றோமோ, பிரெயின் லாங்குவேஜ்ன்ற விஷயம் உங்களுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் இருக்க ஒரு கம்யூனிகேஷனை வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பிரெயின் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா பிக்சர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ பிரெயின் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்குது எல்லா இன்ஃபர்மேஷனா பிக்சர் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதனாலதான் நீங்க நேற்று என்ன படிச்சீங்கன்னு கேட்டா இன்னைக்கு வந்து நிறைய பசங்களுக்கு என்ன படிச்சா ஞாபகமே இருக்காது. ஆனா ஒரு வருஷம் முன்னாடி பார்த்த ஒரு படத்தை பத்தி கேளுங்க, கரெக்டா அவங்களால சொல்ல முடியும். இப்ப இந்த இடத்துல அவங்க மெமரி பவர் வந்து வீக்கா இருக்கா, இல்ல அவங்க மெமரைஸ் பண்ற டெக்னிக் வந்து வீக்கா இருக்கான்னு கேட்டோம்னா, கண்டிப்பா அவங்க மெமரைஸ் பண்ற டெக்னிக் தான் வந்து வீக்கா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். மெமரி பவர் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ மெமரி பவர் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்கிற விஷயத்த விஷுவலைசேஷன் ஆட் பண்ணி, ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றதும், அதே மாதிரி நம்ம படிச்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களோட மெமரி பவர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ நம்ம மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம சேஃபா வந்து படிச்சு வச்சுப்போம். ஆனா அதை ரீகால் பண்ணும்போது நம்ம ப்ராப்பரா ரீகால் பண்ண முடியாது. ஆனா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதோட நியூஆன்சஸ் என்னென்னு சொல்லி கிளியரா என்னன்னு கத்துக்க முடியும். அதே மாதிரி கத்துக்கிட்ட விஷயத்த உங்களால ஈஸியா வந்து ரீகால் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றாங்க ரெகுலரா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே போல எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க ரீகால் பண்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா ரீகால் பண்ண முடியும். எக்ஸாம் நல்ல மார்க்கும் வாங்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு டெக்னிக் தான் கேட்டேன், நீங்க 2 டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒன்னு ஃபாலோ பண்ணாலே ஓகே தான் இல்லையா? ஸோ விஷுவலைஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க, 50 டைம்ஸ் பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ எழுதுறதும் அந்த பெட்டர் ப்ராக்டிஸ் தான், பட் விஷுவலைஸ் பண்றது இன்னுமே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றீங்க. பட் இது சின்ன குழந்தைக்கு எப்படி வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க? இப்போ 5 years old 7 years கிட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்றதுக்கு அதுக்கு நீங்க விஷுவலைஸ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, சொல்லி கொடுப்பீங்க. சரிங்களா? சோ அது நம்ம வந்து சொல்லி கொடுப்போம். அந்த டெக்னிக் அப்ளை பண்ணி விஷுவலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரும். சோ அந்த கம்பேரிசன் வந்து நம்ம காட்டும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, நான் இவ்வளவு நாள் இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி படிச்சேன், ஆனா என்னால ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியல. ஆனா இந்த விஷுவலைசேஷன் இந்த மெத்தட நான் அப்ளை பண்ணும்போது என்னால் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியுது அப்படின்னு அந்த கான்பிடன்ஸ் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பசங்க கண்டிப்பா அந்த பழைய மெத்தடை தூக்கி போட்டுட்டு இந்த புது மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. மெனி தேங்க்ஸ். ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லான வந்து இன்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவ்வளோ வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்க, அது இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ் வர நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலா ஒரு பர்சனலா ஒரு கொஸ்டின். ஸோ இந்த காம்படிஷனுக்கு போறவங்க வின் பண்ணிட்டு வரும்போது எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அதை பத்தி? கண்டிப்பா இந்த காம்படிஷன் வந்து எல்லாராலையும் வந்து கலந்துக்க முடியாது. ஸோ இந்த காம்படிஷனுக்கு போனோம்னா அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஸோ அந்த ஒரு என்னால வந்து இது கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெமரி ட்ரைனிங்ல வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மலா இருக்கவங்களோட ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் செட்டும் இந்த காம்படிஷனுக்கு போறவங்களோ இல்லை இந்த மெமரி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து இருக்கவங்களோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற லெவல்ல இருக்கும். ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஒரு 50 பசங்க இருக்காங்க, இல்ல ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் முன்னாடி நீங்க வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும் போதோ இல்ல வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து ரீகால் பண்ணும் போதோ மற்றவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட்டையும் மற்றவங்களுக்கு கான்ஃபிடன்ஸை விட உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் உங்களோட மைண்ட் செட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியுமே இருப்பாங்க. 5 வயசுல இருந்து 85 வயசுல இருப்பாங்க. 4 கேட்டகரிஸ்ல வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸ், ஜூனியர், அடல்ட் அண்ட் சீனியர் அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்ஸை விட பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் வந்து இதுல வந்து நிறைய பேர் 60 வயசுக்கு மேல இருக்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு அவங்க வந்து சில விஷயத்த மெமரைஸ் பண்ணி லைவா வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணி காட்டுவாங்க. அவங்க பண்றது ஈவன் சின்ன பசங்களால கூட ரீகால் பண்ண முடியாது.
ஸோ நிறைய அடல்ட்ஸ் சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 கோல்டு மெடல்ஸ் வந்து அவங்க லைவா வந்து வாங்குவாங்க அந்த வயசுல. ஈவன் 80 வயசுல கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ வெறும் ஸ்டேட் லெவல் மட்டும் இல்லாம நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்லையும் போயிட்டு அவங்க ரெகுலரா வந்து ஒரு வருஷமும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க லைவா பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ இது எந்த வயசுல வேணா நீங்க வந்து கத்துக்க முடியும், எந்த வயசுல வேணா இம்ப்ரூவ் பண்ண முடியும். லைவா வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து லைவா ப்ரூவ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க நேரடியா வந்தீங்கன்னா இன்னும் கத்துக்கலாம், அதை பத்தி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஈவன் நம்ம ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் June 7 சென்னையில வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதுல வேணும்னா கூட வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா 5 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு அஸ்டானிஷ்டு ஒரு காம்படிஷனா வந்து இது இருக்கும். ஸோ அது 60 இயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பண்றாங்க. நிறைய மெமரிஸ் பண்றாங்க, கிட்ஸை விட பெட்டரா மெமரிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. புதுசா இருக்குது, கேட்கறதுக்கே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. எப்பவுமே அப்படிதான் இல்லையா, அந்தந்த ஃபீல்ட்ல உள்ளவங்களை வந்து பேசும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு நிச்சயமா நீங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய மாதிரி தான். இவ்வளவு பேர் வந்து அவ்வளவு ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி உருவாக்கி விடுறீங்க, சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு வந்து அவங்களை அனுப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிச்சயமா வெற்றியோட வரும்போது அதோடைய அந்த சந்தோஷமே தனிதான். உங்களுக்கும் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் இல்லாம உங்களுக்கும் வந்து தனியா தான் இருக்கும். ஸோ மெனி தேங்க்ஸ் எங்களோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய அந்த ட்ரைனிங் பத்தி, மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது, நீங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இந்த காம்படிஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொன்னீங்க. ஸோ மெனி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.